இந்த மாதிரி கியூட் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து குட்டி குட்டியாக அங்கங்கே ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லேப்டாப்பில் சிஸ்டமில் இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட பேக்கில். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து குட்டி ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்கள் நோட்லேயே இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும், உங்கள் லேப்டாப்லேயே இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த இருந்தால் அழகாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நம்ம ஃபோட்டோ போடுறதா இருந்தால் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறது, க்யூட்டான சின்ன கேரிகேச்சர் ஸ்டிக்கர்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறது, அதை எப்படி டிசைன் பண்ணுறதுலேருந்து அதை எப்படி பிரிண்ட் போடுறது, எங்கே பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபுல் டீட்டெயிலை வந்து இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கற்றுத்தரலாம்ன்ற எண்ணத்தோடு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மனசுக்கு தோணுச்சுன்னா மட்டும்தான் பண்ணணும், மற்ற டைம் சரி பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரியான க்யூட்டான லிட்டில் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து கற்றுக்க போகிறோம். ஸோ போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பாருங்கள், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிக்கரை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஃபோட்டோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கிற மாதிரி ஒரு 3 ஃபோட்டோ, சூப்பரான ஃபோட்டோ வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு 3 ஃபோட்டோ, உங்களுக்கு எத்தனை ஸ்டிக்கர் வேணுமோ நீங்கள் அத்தனை ஸ்டிக்கர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன். 3 வேறு எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து இது ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று அப்புறம் வந்து ஒன்று இருக்குது நம்மகிட்ட. சரி, ஓகே, இது எடுத்துக்கலாம் 2. அண்ட் வந்து இது 2 இதே ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். கூட இன்னும் ஒன்று புதுசாகவும் எடுத்துக்கலாம். ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, இல்லைனா சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது, நம்ம அதை கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இந்த ஸ்டிக்கரை எடுத்துக்கிறேன். ஸோ ஓகேவா, நான் வந்து இப்போது இந்த 3 ஸ்டிக்கரையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நான் சொன்ன அந்த ஸ்டிக்கர் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3த்தையும் எடுத்து ஃபோட்டோஷாப்பில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து அந்த 3 ஃபோட்டோவையும் ஃபோட்டோஷாப்பில் போட்டுட்டேன். ஓகேவா? நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண போன விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த 3 ஃபோட்டோவில் இருக்கிற உங்களோட ஹெட்டை மட்டும் உங்களுக்கு எந்த பார்ட் வரைக்கும் வேணும் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு மட்டும் போட்டால் நல்லா இருக்கா. ஸோ அதனால் நான் அந்த பாடி வரைக்கும் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஃபோட்டோவையும் வெறும் ஹெட்டு மட்டும் இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சுன்னா அந்த ஹெட்டு 3 ஃபோட்டோவோட ஹெட்டையும் எடுத்து தனியாக ஒரு பேஜில் போட்டுட்டுங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபோட்டோவே நம்ம கட் பண்ணி அழகாக போட்டாச்சு. ஓகேவா? இதை நீங்கள் ஸ்டிக்கராக மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் கலரை வந்து கிரே கலராக மாற்றிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் நீங்கள் வந்து நீங்கள் என்ன ஸ்டிக்கர் பண்ண வரீங்கன்றது டீட்டெயிலாக தெரியும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டிக்கர் அதுக்கோ ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதில் இருக்க அந்த சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஹார்ட் ப்ரஷ் செலக்ட் பண்ணி, ஸோ அங்கங்கே முடியெலாம் ஒரு மாதிரியாக இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி சரி பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபோட்டோஸில் இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், நம்ம தலையெல்லாமே தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 3த்துக்கும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் கொடுங்க. டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒயிட் கலரில். ஓகேவா? ஒயிட் கலரில் இருந்தால் தான் ஸ்டிக்கர் உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ அதனால் ஒயிட் கலரில் நான் வந்து 13 வச்சுக்கிறேன், வேணாம் ஒரு 15 வச்சுக்கலாம். ஓகேவா?
சேம் இதுக்கும் அதே தான். டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக் 15 இருக்குது. இந்த சின்ன சின்ன ஸ்டிக்கர்லாம் கொஞ்சம் இல்லை 15 போதும்னு நினைக்கிறேன். 20 வச்சுக்கோங்க. ஓகேவா? 20 15 ஓகேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 15 ஓகே. சேம் இதுக்கும் 15 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அந்த இது கலர் வந்து பேக் ஸ்ட்ரோக் வந்து இந்த கலரில் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஈஸியாக கொடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகேவா? ஸோ நம்மளோட ஸ்டிக்கர் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபங்கியாக மாற்றுறது, எப்படி இன்னும் கொஞ்சம் காமெடியாக மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே போய்ட்டு ஃபில்டரில் போய்ட்டு லிக்விஃபை அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அதுவே கண்ணு மூக்கெல்லாம் எங்கே இருக்குன்னு அதுவே உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணிவிடும். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அவர் லிக்விஃபை அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ரஷ்ஷை சைஸ் மாற்றுறது அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஃபேஸ் அவர் லிக்விஃபைல ஃபேஸ் 1 இருக்கு பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு ஐஸ் வந்து எந்த அளவுக்கு இது பாருங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே வந்து 100 பெருசாக கொடுத்துக்கோங்க. இதோட ஹைட்டு இது பண்ணுறது, ஐ ஹைட்டு, ஐ வித்து, அதோட அகலத்தை இது பண்ணுறது, ஐ டில்ட் பண்ணணுன்னா டில்ட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஐயோட அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் இது நம்ம மாற்றலாம். நெக்ஸ்ட் வந்து நோஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், எவ்வளோ பெருசாக இருக்கணும், மவுத் சிரிச்சிட்டு இருக்கணுமா இல்லை சோகமாக இருக்கணுமா, ஸோ அந்த மாதிரி ஃபங்கியாக உங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக இதை மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபேஸ் ஷேப் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நார்மல் ஃபேஸ் கொஞ்சம் ஃபங்கியாக உங்களுக்கு மாறிடும். ஸோ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் சேச்சுரேஷன் ஏற்றி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். செகண்ட் இந்த ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் வந்து சம்திங் ஏதோ ஒரு டைட்டில் நான் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த லேயர்லேயே நீங்கள் எந்த ஃபோட்டோ, ஸோ இந்த ஃபோட்டோ இருக்கா, இதில் போயிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்து செலெக்ஷன் டூல் கொடுத்து ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஓகே, பாக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே செலெக்ஷன் ஆகிடும். கலர் நான் என்ன பண்ணிக்கிறேன், வேறு கலர் மாற்றிக்கிறேன். ஸோ ரெட் கலரில் நான் கொடுக்குறேன். ஸோ சேம் அதுக்கும் ஸ்ட்ரோக் கொடுத்துட்றேன். நான் இதை கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் சும்மா நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு டைட்டில் வேணுமோ நீங்கள் ஸ்டிக்கராக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன வேணுமோ உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கலாம். நான் வந்து போடா டே அப்படி சொல்லிட்டு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஸ்டிக்கர் வந்து டெம்ப்ளேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லை இதுக்கு நான் ஃபில்டர் போட போகிறேன் அப்படின்னா ஸோ இவங்களே நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஷாப் இல்லைனாலும் நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஈஸியாக அதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ லைட்டாக பெயிண்டிங் மாதிரி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதில் மாற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்படியே இருக்கட்டும், அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுடலாம். சரி, இந்த சின்ன வயசு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதுவும் அதே தான். அந்த ஸ்ட்ரோக் கொடுக்கறது எதுக்குன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த உங்கள் ஃபோட்டோ அது ஸ்டிக்கர்ன்றதை தனியாக எடுத்து காட்டுறதுக்காக தான். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு புதுசாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நெட்டில் போயிட்டு PNGS டயலாக் பாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ அவங்களே நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் மாதிரி ஒன்று எடுத்து ஆட் பண்ணுற போகிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இதான். ஸோ இந்த ஒன்று சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரியில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்து ஆட் பண்ண போகிறேன் யூஸ் பண்ண போகிறனாலும் நீங்கள் ஈஸியாக
ஸோ நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன் நான். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் அது மேலே வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பின்னாடி தள்ளி இல்லை வேணாம் மேலேயே இருக்கட்டும் கொடுத்துட்டு சும்மா ஸோ இந்தமாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு டிசைன் பண்ணணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஈஸியாக அதை டிசைன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகேவா. ஸோ மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எல்லா ஸ்டிக்கரும் தனித்தனியாக பிஎன்ஜியாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்கன்னா செக் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இது ரெண்டு தான் நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் பிஎன்ஜி ஆகிடுச்சு. இதுவும் இதையும் நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. ஓகேவா. ஸோ இதை நீங்கள் தனித்தனியாக வச்சுருக்க காரணம் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டிக்கரை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்து தனியாக ஒரு பேஜில் வச்சு உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டிக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது நீங்கள் ஹேண்டிக்காக உங்களுக்கு கையில் பிரிண்ட்டாக போட்டு தரதுக்கு இது பண்ண போகிறோம். ஓகே நம்ம இப்போ டிசைனிங் முடிச்சாச்சு. ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே எந்த வேலையும் இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் பண்ண போகிறது என்னென்னா நீங்கள் வந்து இது ஜஸ்ட்டு உங்களோட நீங்கள் எத்தனை டிசைன் பண்ணுறீங்களோ அத்தனை டிசைனையும் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டேஷ்னரி அப்படி இல்லைனா வந்து இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு A4 சைஸில் ஸ்டிக்கரில் வந்து பிரிண்ட் பண்ணி தருவாங்க. ஸ்டிக்கர் பேப்பர்னு இருக்கும். ஸோ A4 சைஸில் எனக்கு ஸ்டிக்கர் பேப்பரில் பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டிசைன் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக உங்களுக்கு ஸ்டிக்கர்லவே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு உங்களோட நோட்டு உங்கள் லேப்டாப்பு நீங்கள் எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஈஸியாக அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டிக்கர் மாதிரியே பிச்சு ஒட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 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 எப்படி சொல்கிறேன் ஒரு பிரிண்டிங் எப்படி ஜெராக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக இருக்கிற கடையில் போய்ட்டு எனக்கு வந்து ஸ்டிக்கர் பேப்பரில் பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நான் இப்போது சின்னதாக என்கிட்ட இருக்கிற ஒரு பிரிண்டரில் வந்து நான் இதை 3த்தையும் நான் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கேன் நான் காட்டுறேன் இப்போது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த க்யூட் ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சூப்பராகவே நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக சின்னதாக அழகழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டிக்கர் எப்படி மேக் பண்ணோம், இது எப்படி டிசைன் பண்ணோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சின்ன ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன் நான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸில் அதோட ஹெட்டை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரோக் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் எந்த ஃபில்டர் வேணாலும் எந்த ஒரு டைப்பிங் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஈஸியாக அது மேலே பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட பிரிண்ட்டு வந்து எந்த சைஸில் போட போகிறீங்களோ அது A4 இல்லை எத்தனை சைஸில் போட போகிறீங்களோ சொல்லிவிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க லேட்டஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய்ட்டு A4 சைஸ் ஸ்டிக்கரில் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுங்க. ஸ்டிக்கர் பேப்பரில் இதை வந்து பிரிண்ட் போட்டு கொடுங்கன்னா 50 rupees என்னமோ தான். ஸோ நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கீங்கன்னா பக்கத்தில் சரஸ்வதி ஜெராக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அவங்ககிட்ட கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறதுல போட்டு நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஜஸ்ட்டு ஒரு நார்மல் ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு அதை நீங்கள் கட் பண்ணி கம் யூஸ் பண்ணி கூட வேறு எங்கே வேணுமோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான க்யூட் ஸ்டிக்கர்ஸ்லாம் இப்படி தான் மேக் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். That's all for today's news. Have a nice day.